எத்தனை புருஷன் நீ வந்து அங்க சொன்னது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வார்த்தை. அப்படி பின்னாலவா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? உங்களுக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 கல்யாணம் இருக்கும். உனக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி. எதுவுமே நல்லா பேசினதே கிடையாது. டபுள் மீனிங் பாட்டா ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. ஐயோ குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். நிறைய காட்டு பன்னி கேடு கெட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாமா? வெல்கம் டு சாசி சங்கீதா vlog. இன்னைக்கு நம்ம டே 43 ஓட பிக் பாஸ் ரிவ்யூ அண்ட் ரோஸ்டர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் பேர்னு பாத்தீங்கன்னா சோறு மாப்பு சோப்புன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ரொம்ப அப்படியே இந்த கிரியேட்டிவிட்டிக்கு பயங்கரமான கிரியேட்டிவ் வந்து ஒரு நம்ம எப்பவும் பண்ற வேலையே ஒரு டாஸ்கா கொடுத்தா என்ன பண்றாது அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு லிட்ரலி அதுதான் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டீமா பிரிப்பீங்க வாரம் பாத்ரூம் டீம், கிளீனிங் டீம், கிச்சன் டீம்னு. அதுவே நம்ம ஒரு டாஸ்கா பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு டாஸ்கா பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம போன வாட்டி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வரணும்னா நீங்க ஒண்ணு பண்ணி வரணும், நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி வரணும், இல்ல ரெட் கார்பெட் போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. அதையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே இப்படி துளுப்பி அப்படி குளிப்பி அப்படி கழிப்பின்ற மாதிரி இங்க ஒரு டாஸ்கா வச்சிருக்காங்க. நம்ம என்ன பாத்தீங்கன்னா 3 டீம் பிரிச்சிருக்காங்க. சாம்பார் ஸ்குவாடுன்னு ஒரு டீம், அதுல 5 பொண்ணுங்க. யாருன்னு தெரியும்ல, அவங்க நினைச்சுட்டாங்க போல அவங்க தான் வந்து கிச்சனோட அஞ்சரை பெட்டியை நினைச்சு 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீம் போட்டிருக்காங்க. இதுல எப்படிதான் கனி அவங்க ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுல கனி சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விக்கல்ஸ் ஹெட்டா வச்சு ஒரு டீம். அதுக்கப்புறம் கிச்சன்ல என்ன பண்ணணும்னா, அவங்க சாப்பிட வந்தாங்கன்னா இல்ல கிச்சன்ல என்ன சமைச்சு கொடுக்க வந்தாங்கனாலும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், ஊட்டி விடணும், அவங்க என்ன கேட்டாலும் பண்ணணும். கிச்சன் ஏரியாக்குள்ள வரும்போது அது கிச்சன் டீம் பார்த்துக்கணும். இதே வந்து கிளீனிங் டீம் என்ன பண்ணணும்னா, அவங்க பெட்ரூம் போகணும்னாலும் இல்ல எங்கனாச்சும் லிவிங் ஹால்ல இருந்தாலும் டைனிங் ஹால்ல இருந்தாலும் அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு தூக்கிட்டு போகணும், அது மாதிரி எல்லாம் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அது என்டர்டைன்மெண்டா பண்ணணும். பாத்ரூம் டீம் என்ன பண்ணணும்னா, அவங்க பாத்ரூம் போகும்போது அவங்க உள்ள இருக்கும்போது பாடிக்கிட்டே இருக்கணுமா, பாடி அவங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா. இது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் பண்ணாங்க. ஒரு டீமும் என்டர்டைன்மெண்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு டீமும் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயும் இந்த கிச்சன் டீம் வெட்டுவோம் பொங்குவோம் பண்ணாங்க பாருங்க. நாங்க வெட்டுவோம், நாங்க பொங்குவோம், நாங்க கொட்டுவோம், நாங்க கழுவி ஊத்துவோன்றது வந்து 5 பேரும் திடீர்னு வியனாவா மாறிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஒரு வியனாவா பார்க்கவே என்னால முடியல. என்னடா நீங்க 5 பேரும் வியனாவா மாதிரி கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு லிட்டரலி. அதுக்கப்புறம் நீங்க அப்படிலாம் பண்ண காலிஃப்ளவர் மீன் எல்லாம் வறுத்தெடுப்போம், பாத்திரங்களை கிளீனா கழுவி ஊத்துவோம் மாட்டோம், நாங்க வந்து காய்கறி வெட்டுவோம், பாலை கொதிக்க வைப்போம் அப்படின்னு. ஐயோ முடியல, வேற ஏதாவது நல்லா பண்ணிருக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ரடக்ஷன்லாம் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வார்த்தைக்கு 100 தடவை இது ஃபன் டாஸ்க், இது ஃபன் டாஸ்க், இது ஃபன் டாஸ்க் சொல்லிக்கிட்டே இருந்தார். பிக் பாஸ் நீங்க ஃபன் டாஸ்க் சொன்னா அவங்க ஃபன் டாஸ்க் எடுத்துப்பாங்களா? அது எப்படி இந்த சீசன்ல நடத்த முடியும்? ஒரு டாஸ்க் எப்படி டாஸ்கா பண்ண முடியும்? அது பண்ணிட்டா பிக் பாஸ் சீசன் ஹிட் ஆயிடுமே. அதெல்லாம் நாங்க பண்ண விட மாட்டோம் அப்படின்றதுக்குல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க இந்த பீப்புள் எல்லாருமே. அதனாலயே போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அதுக்குள்ள சண்டை. என்னடா வன்மத்தெல்லாம் கக்குறானுங்க, எல்லாம் டாஸ்க்குள்ள கொண்டு வரானுங்க வன்மத்தை. இந்த பாத்ரூம் டீம் என்னன்னா வன்மத்துல பாட்டு பண்றது, பார்வதி எல்லாம் வன்ம குடோனாவே ஆயிட்டா. நம்ம கம்ருதீனை வந்து நம்மளோட அரோரா பிரிச்சு கூட்டு போயிட்டான்னு அந்த வன்மத்தெல்லாம் பரோரா மேல ஒரு சேலைய போட்டுக்கிட்டு உனக்கு 4 புருஷன், ஒரு புருஷன் முடியும், நீ 1 வாரம் தான் இருப்ப, 2 நாள் தான் இருப்ப, அப்படி பண்ணிடுவ, இப்படி ஓடிடுவ, நீ அப்படி சரிப்பட்டு வரமாட்டேன்னு வன்மத்தை கக்குறா. நீ வந்து ஒரு பொண்ணுகிட்ட இருந்து இந்த ஒருத்தனை பிரிச்சு கூட்டு போயிட்ட, அந்த பாவம் உன சும்மா விடாதுன்ற மாதிரி வன்மத்தை. இதுவே வந்து அவங்க போய் நம்ம அமீர் கிட்ட ஒண்ணு நடிச்சிட்டு இருப்பாங்க. நான் என் பொண்ணு, நான் புருஷன், நீ எல்லாம் வந்து கேட்க கூடாதுன்னு வியனா கூட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க சொன்னதேதான் வந்து கமருதீன் கேட்பாரு, இப்ப உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்க. எப்படா இவன் என்ன இப்படி சொல்லலாம், ஒரு நேஷனல் மீடியால போய் என்ன அப்படி சொல்லாம அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுரா, நீ வந்து அப்படின்னு இருந்தாலும் you can't tell me like that. No, நீ ப்ரொஜெக்ட் பண்ணாதரா, என்ன நீ ரிஜிஸ்டர் பண்ணாதரா அப்படின்னு. அப்ப அதே அரோரா கேட்டிருப்பாங்க. அப்ப
பார்வதி பாரு நீ என்கிட்டயும் எனக்கு பல ஹஸ்பண்ட்னு கேஷுவலா பட் ஆனா வந்து நீயும் அப்படிதானே பார்வதி என்ன சொன்ன, நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலையா பார்வதினா? இப்ப நான் அது வேற ஒரு அது நீ நானும் மட்டும் இருந்தோம் 60 கேமரா இல்ல 100 பேர் பார்க்கல, இத்தனை பேரும் பார்க்கல. அவங்க 2 பேர் மட்டும் தனியா பெட்ரூம்ல உட்காந்து யாருமே பார்க்காத மாதிரி வந்து பேசிக்கிட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியாது பாருங்க. பார்வதிக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அதே மாதிரி சபரி வந்து ஒரு டாஸ்க்ல இப்ப வாயில வைப்பான். இதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் வர கொடுத்தாங்க. நான் சபரிக்கு இது விஷயத்த அப்புறம் வரேன். ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஆக்சுவலி அது ரொம்ப ஜாலியான ஃபன்னான டாஸ்க். ஆனா அதையே ஃபன்னா பண்ணாம ரொம்ப சீரியஸா பண்ண முடியும்னா அது பிக் பாஸ் டீமால மட்டும்தான் முடியும். என்னன்னா இந்த ஒரு அட்டையை எடுத்து ஒரு அந்த மாவை எடுத்து பாஸ் பண்ணி வேணும். இத பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே குக்கு வித் கோமாளியில நம்ம பார்த்திருப்போம். அதுல அவங்க பண்ணும் போது மேல பறக்கும், இது பண்ணும், சிரிப்பாங்க, அவ்வளோ ஃபன்னா இருக்கும். அதே இதுதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா முடியல. ஒரு வாட்டி அமித் வந்து ஊதும் போது கானா வினோத் மேல பட்டுருச்சு. அதுக்கு கானா வினோத் ஏன் இப்படி ஊதுற, இப்படி பிடிச்சி மேல எல்லாம் தெரிச்சு விடுறீன்ற மாதிரி கானா வினோத் அது கத்துறாரு. நீங்க இது ஃபன் டாஸ்க்குங்க, ஃபன் டாஸ்க், எல்லாரும் மறந்துடுறாங்க இத. அதுக்கப்புறம் பார்வதி ஓரமாவே நின்றுட்டு இருந்தாங்க. அதை வாயில வைக்கவே இல்லை. அங்க இருந்து சபரி அதை வாயில வைங்கன்னா எங்களுக்கு தெரியும் சபரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க வன்மத்தை கலக்காதீங்க அப்படின்னு அதனாலதான் உங்களை யாருக்கும் பிடிக்க மாட்டேதுன்னு சபரி சொல்ல, இந்த சைடு பார்வதி சொல்ல, நான் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க அப்படி ஒரு பொண்ணை அப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அந்த மாதிரி சொல்லாம இருந்திருக்கலாம் சபரி அப்படின்ற மாதிரி சபரியை உட்காந்து அஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சபரி அம்மா தாயே உனக்கு ஒரு கும்பிடு, இனிமே உங்ககிட்ட நான் வரமாட்டேன், நான் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சபரி சொல்லிட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் இந்த டாஸ்கை வின் பண்ண மாஃபியாஸ்க்கு 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஸ்கோர் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஃபியாவும் பாத்ரூம் ஃபிளஷர்ஸ் தான் போய் போட்டாங்க. அவங்க வந்து மாஃபியாவுக்கு 2 டீமும் கிச்சனுக்கு 1 கொடுத்தாங்க. இதே மாதிரி மாஃபியா வந்து பாத்ரூமுக்கு 2 கொடுத்துட்டு கிச்சனுக்கு 1 கொடுத்தாங்க. ஏன்னா கிச்சன் டீம் சமைக்கிறது மட்டும்தான் அவங்க டீம் நினைச்சிட்டாங்க போல. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணல. என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேர்ல பார்வதி ஃபுல்லா வன்மத்தை கொக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க காண்டா, எனக்காடா நீங்க 1 தரீங்க, அப்பா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா கிச்சன் டீம். அவங்க போய் 1 கொடுத்தாங்க. இதுக்கு நடுவுல வந்து விக்ரம் ஒரு சின்ன நான் ஆக்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் ஒரே ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அந்த ஆக்டை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறேன்னா இப்ப நம்ம உட்காந்து இந்த ஆக்டை பார்த்தோம்னா இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடும், அதனால இதை பண்ண முடியாது. அவன் என்ன சொல்றான்னா இது அதுக்குள்ளேயே வராதுங்க, நான் சும்மா 2 மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸுங்கன்னு விக்ரம் கெஞ்சான்னு. உடனே நம்ம வினோத்துக்கு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சாரு. ஏன்டா கெஞ்சுற, எதுக்கு கெஞ்சுற, பாக்குறவங்க பாத்துட்டு போறாங்க, பாக்காதவங்க பாக்காம போறாங்க, எதுக்கு உட்காந்து கெஞ்சுன்னு இருக்க அப்படின்னு. ஏங்க ஒரு 2 மினிட்ஸ் பாக்குறதுல அப்படி என்ன நீங்க பெருசா டாஸ்க் பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு எதுக்கு இப்படி ஒரு அந்த 2 மினிட்ஸ் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குனால நம்ம வேற டாஸ்க் எல்லாம் பண்ணணும். டாஸ்க்ல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி 2 பேரும் நீங்க என்னத்த பண்ணிட்டீங்கன்னு அந்த 2 மினிட்ஸை கூட பார்க்க முடியாம போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இன்னைக்கு லிட்ரலி டாஸ்க்ன்ற பேர்ல எப்பவும் பண்ற வேலையை கொடுத்து அதுக்கு நடுவில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை சொருவி பிக் பாஸ் வார்த்தைக்கு 100 தடவை ஃபன் டாஸ்க்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிற ஒரு டீமே வந்து நம்ம கேப்டன்சில வந்து விளையாடலாமா, இதுதான் ஒரே ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒருத்தவங்க டீமா இருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டீம்ல இருக்கவங்களே அடிச்சு பிடிச்சிட்டு நாளைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்க போகுது. இதெல்லாம் ஒரு டாஸ்கான எனக்கு சத்தியமா தெரியல. இதான் பெட்டரா யோசிச்சுருந்துருக்கலாம் கிரியேட்டிவ் டீம். பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு. இதுதான் நடந்துச்சு ஓவராலா. பார்க்கலாம் நாளைக்கு ஏதாச்சும் நல்லா ஏதாவது இந்த டாஸ்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றாங்களா, இல்ல ஃபன் டாஸ்க் இந்த எஜமாலே ஃபன்னா எடுத்துட்டு போறாங்களான்ற மாதிரி பார்க்கலாம். சிரிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. வர கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்ன பண்றது, பேசணும், பார்க்கணும், உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye from Sassy Sangeeta. Bye bye.